பள்ளப்பட்டி இஸ்திமா பயான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமை மொழிந்தவனாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆலிம் உலமா பெருமக்கள், இந்த சில்சிலாவுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஆரம்பமான காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனம் நிறைந்த ஒரு சபையிலே பேசக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சாதாரணமான ஒருவனுக்கும் தந்ததற்காக அல்லாஹுக்கு நன்றிகள் உரித்தாகட்டும். எங்களுடைய ஆரம்பகால தொடர்பிலிருந்து இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் மாலிக் பாவா ஹஜரத் பிலா அவர்களுக்கும் நன்றியை கூறியவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே பேசக்கூடியவர்களுக்கு அரங்கம் நிறைந்த சபையில் நிறைந்திருக்கக்கூடிய சபைகளை பேசும் பொழுது ஆர்வமும் உற்சாகமும் பொங்கி வருவதை பார்க்கலாம். ஆனால் இந்த சபை என்னை பொறுத்து ஒரு வித்தியாசமான சபை. அரங்கம் நிறைவாக இல்லாவிட்டாலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்கள் இருந்தாலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு உற்சாகம் மிக்க ஒரு சபையாக நான் இதை பார்க்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு மத்தியில் இருப்பது ஆன்மீகம். வெறுமனே நாம் பயானை கேட்பது, அதை நாம் கேட்டுவிட்டு மறந்து விடுவது என்ற நிலையில் இல்லாமல், நாம் இங்கே எந்த பயானை கேட்கிறோமோ அதை நாம் உள்வாங்கி அதை அசை போட்டு அதை நம்முடைய வாழ்நாளில் பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அந்த தேட்டமும் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே இருப்பதை அவருடைய முகத்தின் மூலமாக நிச்சயமாக காண முடிகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பயிற்சியை தருவதுதான் இந்த சபைகளுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எத்தனையோ சபைகளிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறதே, அது உண்மையிலே உணரக்கூடிய ஒன்று என்பதாக நான் பார்க்கிறேன். எதற்காக இந்த சபைகள் எல்லாம் கூட்டப்படுகிறது? தொடர்ந்து பேச்சாளர்கள் பேசக்கூடியவர்களை அழைத்து வந்து பேச வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாபா அவர்களுக்கு பேச தெரியாமல் எங்களை பேச வைக்கவில்லை. அவர்களுக்கு நன்றாக பேச தெரியும். பல செய்திகள் இந்த தரீகாவுடைய சில்சிலாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பல செய்திகளை பேச தெரியும். ஆனால் தொடர்ந்து அவர்களே பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும், உங்களுக்கு ஒரு மாதிரி. அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை மாதிரி உள்ளவங்கள பேச சொல்கிறாங்க. அவர்களுக்கு தெரியாத, அவர்கள் பேச முடியாத விஷயங்களில் நாங்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல. எனவே ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆன்மீகம் என்பது, ஆன்மீகத்தின் உயிர் நாடு அல்லாஹ் என்ற தலைப்பு.
நிச்சயமாக ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் என்பவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹுக்கு பொருத்தமான செயலாக இருக்குமா என்பது ஒன்றுதான் அவருடைய இலக்கு. அதை தவிர வேறு எந்த இலக்கும் கிடையாது. சூஃபியிசம் என்பது எங்கிருந்து துவங்கியது என்று வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இஸ்லாத்தின் துவக்கத்திலிருந்து சூஃபியிசமும் துவங்கிவிட்டது. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்பட்டதோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து சூஃபியிசமும் தொடங்கிவிட்டது. சூஃபியிசத்திற்கு வயது என்ன, வரலாறு என்ன என்று கேட்டால் எப்படி ஹிஜ்ரி 1445 என்று சொல்லுவோமோ அதே 1445 தான் இந்த சூஃபியிசத்தினுடைய வரலாறும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்ற ஷரியத்தை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்திய அந்த நேரத்திலிருந்து சூஃபியிசமும் ஆரம்பித்து விட்டது. இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஹதீஸில் நிறைய இருக்கிறது. ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் ஏற்கனவே தெரிந்த பல முறை கேட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும் என்பதால் இதை நீங்கள் புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது பொதுவாக தோழர்கள் பெருமானாரிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்பதற்கு தயங்குவார்கள், வெட்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கேள்விகள் என்று எடுத்து பார்த்தால் மிக மிக சொற்பமான கேள்விகள் தான். யாராவது கிராமத்திலிருந்து ஒரு சஹாபி வருவார், பெருமானாருடைய அந்த ஒழுக்கம், அந்த நாகரீகம், அந்த பண்பாடுகளை பற்றி தெரிந்திருக்காத ஒரு சஹாபி கிராமத்திலிருந்து வருவார், ஆராபி என்று சொல்வார்கள். அவர் கேள்வி கேட்பார். பெருமானார் கூடயே இருக்கிறவங்க பெரும்பாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார். பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமாக உட்காந்தான். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தாண்டி போய் பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமாக வந்தாங்க. எவ்வளோ நெருக்கமாயிட்டாங்க, வந்தவருடைய முட்டுக்காலும் பெருமானாருடைய முட்டுக்காலும் உரசக்கூடிய அளவுக்கு 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. தோழர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ நெருக்கமாக உட்கார்றாரு. அந்த மனிதர் சலாம் சொல்லிட்டு கேட்டார். 3 கேள்வி கேட்டார் பெருமானார் இடத்துல. மல் ஈமான், ஈமான் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னாங்க, ஈமான் என்றால் அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவது, வேதங்களை நம்புவது, வானவர்களை நம்புவது, சொர்க்கங்களையும் நரகத்தையும் நம்புவது, விதியை நம்புவது என்று சொல்லி சொன்னாங்க. இதற்கான பதில் முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் அடுத்து மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமால்களை சொன்னாங்க. 5 வேளை தொழுவது, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது, ஹஜ்ஜு செய்வது வரை உண்டான விஷயங்களை அமால்களை விளக்கி சொன்னாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். மல் எஹ்சான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் எஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டார். பெருமானாருக்கு விளக்க சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அப்படி அதற்கான வாய்ப்பு, அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான விளக்கம் சொன்னாங்க. இந்த 3 கேள்விக்கும் தெளிவான பதில்கள் கிடைத்தவுடனே சலாம் சொல்லிட்டு அவருடைய விடை பெற்றுவிட்டு வந்தவர் திரும்பி சென்று விட்டார். சஹாபாக்கள் இப்பயும் கேட்கல, வந்தவர் யாரு, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டார், பதில் கிடைச்சானே திரும்பி போயிட்டார். இப்பயும் கேட்கல. பெருமானார் சொன்னாங்க, வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு ஆலம் வ ரசூலு, எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூல் தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ராயில், வந்தவர் வானவர்களின் தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஆதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீனை என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முஹத்திஸின் ஹதீஸினுடைய விரிவுரையாளர் சொன்னாங்க, முழு தீனும் இந்த 3 பதில் அடங்கியிருக்கு. மல் ஈமான், நம்முடைய மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய, கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய, அகீதா சார்ந்திருக்கக்கூடிய, அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகீதாவுடைய முழு ஃபேம்லெட், முழு பதில் அந்த ஈமானுடைய பதில் அடங்கியிருக்கு. நாம் செய்ய வேண்டிய அமால்கள், இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற அந்த பதில் இஸ்லாத்தில் அடங்கியிருக்கு. அகீதாவும் சொல்லிட்டாங்க, ஆமால்களும் சொன்னாங்க. 3வது சொன்னாங்களே மல் எஹ்சான், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுத்தாங்க. எஹ்சான் என்பதனுடைய பதில்
அதுதான் தசவுஃப் என்பது, அதுதான் ஆன்மீகம் என்பது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆன்மீகம் என்பது இஸ்லாத்தின் துவக்கத்திலிருந்தே நமக்கு தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல், உள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய அமல். நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பணி. இந்த ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும், இதை தெரிந்து கொள்வது தான் இந்த நிகழ்ச்சி. இங்கே வரக்கூடிய உலமாக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவாங்க. காலையில் 2 உலமாக்கள், மிக மூத்த உலமாக்கள், முக்கியமான உலமாக்கள் பேசினாங்களா, அவங்களும் ஆன்மீகவாதிகளுடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அது குறித்து தான் பேசினாங்க. தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய குணங்கள் எதுவோ அதுதான் ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னவோ அதுதான் ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள். சொல்லுவாங்க சூஃபிகள், ஆன்மீகவாதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. விலை உயர்ந்த பொருளை அதிகமாக நேசிக்குவதும், மட்டமான பொருள்களை தாழ்வாக மிகவும் மோசமாக கருதுவதும் கிடையாது. ஆன்மீகவாதி உலகத்தில் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எல்லா பொருள்களும் அது எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் தான் ஆன்மீகவாதி. ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? காலையில் சுபு தொழுதாங்க, தொழுது முடித்த உடனே அந்த சஹாபிகிட்ட கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸ், நீ எப்படி காலையில் முடிச்சேன்னு கேட்டாங்க. எப்படி தூங்கி எப்படி முடிச்ச? நாமளாக என்னதான் என்ன சொல்லுவோம், காலையில் முடிக்கிறப்ப மழை வந்துச்சுங்க. காலையில் இன்னைக்கு அதிசயமாக முடிக்கிறப்பயே நம்ம போன்ற இறைநேசர்கள், நம்மை போன்ற அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள்லாம் ஒன்று கூடி துவா செய்தனுடைய பரக்கத்தில் மழை பெஞ்சிச்சு. ஆனால் அந்த சஹாபி என்ன சொன்னாங்க? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன், நான் காலையில் எழும்பொழுது உண்மை மூமினாக எழுந்தேன் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன், நான் உண்மை மூமினாக எழுந்தேன் என்று சொன்னாங்க. உடனே நபி அவங்க என்ன சொன்னாங்க? மற்ற தோழர்களை பார்த்து, உந்தூர் என்ன சொல்றார் பாருங்க இந்த ஹாரிஸ், விளையாட்டான விஷயமா இது? உண்மை மூமினாக ஒரு மனிதன் எழுவது என்பது இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாம் பாருங்க இந்த ஹாரிஸ் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம பேசிக்கோங்களா? அது மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சொல்லிட்டு நபி அவங்க கேட்டாங்க, இன்ன லிகுல்லி ஷைஇன் ஹகீகத்துன், எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு உண்மை இருக்கிறது. இன்ன லிகுல்லி ஷைஇன் ஹகீகத்துன், எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஹகீகத் இருக்கிறது. ஃபமா ஹகீகத்துக்கு ஈமானுக்கு, உன்னுடைய ஈமானுடைய உண்மை தன்மை என்ன சொல்லு பார்க்கலாம்னு கேட்டான். கிட்டத்தட்ட ஒரு பரீட்சை இன்டர்வியூ பண்ணிட்டான். உங்களுடைய ஈமானுடைய ஹக்கீகத் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இங்கே தான் நம்ம விளங்கணும், நம்முடைய ஈமான் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுதான் சூஃபியிசம், அதுதான் சூஃபியாக்களுடைய அஹ்லாக் பண்புகள். அந்த சஹாபி ஹாரிஸ் சொன்னாரு, நான் இன்று காலையில் எழும்பொழுது உண்மை மூமினாக எழுந்தேன். நான் என்னுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சமமாக தான் தெரியுது. கல்லையும் மண்ணையும் எப்படி பார்க்கிறேனோ அதே போன்று தான் தங்கத்தையும் வெள்ளியையும் பார்க்கிறேன்னு சொன்னார். கல்லையும் மண்ணையும் எப்படி பார்க்கிறேனோ அதே மாதிரி தான் தங்கத்தையும் வெள்ளியையும் பார்க்கிறேன். எந்த விலை உயர்ந்த பொருளும் எனக்கு பெரிய மதிப்புக்குரியதாக தெரியவில்லை, தாழ்ந்த ஒரு பொருளும் மட்டமானதாக தெரியவில்லை, என்னுடைய பார்வையில் எல்லாம் சமமாக தெரிகிறது என்று அந்த சஹாபி விளக்கம் கொடுத்த பொழுது, அரஃப்த, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, ஈமானுடைய ருசியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. சோதரர்கள், இதுதான் நமக்கு சூஃபியாக்கள் கற்றுத்தருகிறார்கள். நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், விலை உயர்ந்த பொருளை பெரிய மதிப்புக்குரியதாகவும் சாதாரணமான ஒரு பொருளை மட்டமானதாகவும் அந்த பார்வை நம்மிடத்திலிருந்து ஆழ விளக்கப்பட வேண்டும். இதுதான் நமக்கு சூஃபியாக்கள் கற்றுத்தரக்கூடிய பயிற்சி. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சூஃபியாக்களில் ஒருத்தவங்க இருந்தாங்க. சூஃபியாக்களில் பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ளாங்க, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். பல சந்தர்ப்பங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அவங்களுடைய பார்வையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சாதாரணமாக என்ன ஒரு நாம் அருவருப்பு படுவோமோ அதை கொண்டு கூட மதிப்புக்குரியதாக கருதி எல்லா இடத்துல கேட்பான். சாதாரணமான ஒன்றை கூட மதிப்புக்குரியதாக கருதுவான், மட்டமானதாக நினைக்க மாட்டான். ஏங்க, நம்முடைய பார்வையில் நாய் என்னங்க ஒரு நஜிஸான பிராணி, இப்படிதானே? நாய் நம்முடைய பார்வையில் ஒரு நஜிஸான அசுத்தமான பிராணி.
உண்மையிலே அதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்டமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை நாயை பார்க்கும் பொழுது சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல துவா சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த நாயினுடைய பொருட்டால் கேட்குற என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. என்ன கேட்டாங்க? இந்த நாயினுடைய பொருட்டால் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள். சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய சீடர்கள் அவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன ஷேக் அவர்களே, பீர் அவர்களே, ஒரு நாயை பிரதானம் படுத்தி அதை வசீலாவாக்கி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யணும். நாய் என்ன ஒரு அசுத்தமான பிராணி தானே அப்படின்னு நம்முடைய பார்வை வேற, இந்த ஆன்மீகவாதிகளுடைய பார்வை வேறு, முற்றிலும் வேறு. அவங்க சொன்னாங்க, நாயிடத்தில் இருக்கக்கூடிய சில குணங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் கேட்டேன்னு சொன்னாங்க. 10 குணங்கள் இருக்குது நாயிடத்தில். எத்தனை குணங்கள்? 1 அல்ல 2 அல்ல, 10 குணங்கள் இருக்குது. இந்த 10 குணங்களும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. இந்த குணங்கள் இருப்பதன் காரணமாக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சேன். ஒன்று சொன்னாங்க, இந்த நாய் இருக்குமே அதிகமாக பசித்திருக்கும். சூஃபியாக்கள் பாருங்கள், அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. 2வதாக சொன்னாங்க, இந்த நாய்க்கு தங்குவதற்கென்று தனி இடங்கள் இருக்காது, ஏதாவது இடத்துல தங்கிக்கும். சூஃபியாக்கள் பாருங்கள், நேற்று ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. சூஃபியாக்கள் தங்களுக்கென்று ஒரு பிரதானமான தனி இடத்தை தேர்ந்து, இங்கே தான் நான் தங்குவோம், இங்கே தான் நாங்கள் உறங்குவோம் என்ற தனி இடத்தை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். 3வதாக சொன்னாங்க, இந்த நாய் இடத்துல இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம். அல்லாஹ் அக்பர். இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், அதிகமான நேரம் முழிச்சிருக்கும். சூஃபியாக்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அதிகாலை விழிச்சிருவாங்க. 3 மணிக்கு தஹஜ்ஜத் தெரிஞ்சு தொழுக ஆரம்பிச்சாங்கன்னா தொழுது கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டே இருப்பாங்க. இது போன்ற குணங்கள் இருக்கிறது என்று சொன்னாங்க. 4வதாக சொன்னாங்க, நாய்க்கும் தனியாக எந்த சொத்தும் கிடையாது, வீடும் கிடையாது. பாருங்கள், பறவைகள் கூட கூடு கட்டி கொள்ளுகிறது, பறவைகள் கூட தனக்கென்று கூடுகளை கட்டி கொள்ளுகிறது. ஆனால் நாய் இருக்கிறது தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்றதில்லை. இது சூஃபியாக்களுடைய பண்பு. அதே மாதிரி சொன்னாங்க. 5வதாக சொன்னாங்க, எஜமானர் சில நேரத்தில் கோபத்தில் அடிச்சிடுறாரு, கோபத்தில் நாயை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனால் திரும்பி எங்கே வருதுங்க? வெளியே போட்டு திரும்ப அந்த எஜமான வீட்டுக்கு தான் வருது. அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருந்தாலும் கூட சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வரக்கூடியது தான் சூஃபியாக்களுடைய பண்பு. அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருப்பான். இதுதான் இந்த பண்பை நான் நாயிடமிருந்து நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். 6வதாக சொன்னாங்க, தங்கக்கூடிய இடம் எவ்வளோ மோசமான மட்டமான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல தங்கிக் கொள்கிறதுன்னு சொன்னாங்க. 7வதாக சொன்னாங்க, இன்னொரு நாய் தான் இடத்துல தங்கிக்கிச்சு, தான் படுத்திருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு நாய் தங்கிக்கிச்சு, அதுக்காக விரட்டுறதில்லை, இடம் பற்றாக்குறை வந்து இன்னொரு இடத்துல போய் படுத்து. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் எல்லாம் நாயிடத்தில் இருக்கிறது. கடைசியாக சொன்னாங்க, எல்லாத்தை விட பெருசு, ஒரு ரொட்டி துண்டு ஒருவன் கொடுத்திருந்தால், எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்திருந்தான், ஆனால் அவனை பார்த்தாலும் நன்றி மறக்காமல் அவனுக்கு பக்கத்தில் நாய் வாளை ஆட்டுகிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா நாயிடத்தில் இருக்கிறது. இதனால் அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த ஃபுதைல் இப்னு இயால், இந்த ஹசன் பஸ்ரி என்னை விட 100 மடங்கு இந்த நாய் மேலானதுன்னு சொன்னாங்க. இதன் பொருட்டால் என்னுடைய துவாவை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த ப்ரோக்ராமில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, நம்முடைய குணங்களை மேம்படுத்துவது. சூஃபியாக்கள் என்ன குணங்களோடு அவர்கள் காட்சி தருகிறார்களோ, எதை பயிற்றுவிக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களாக ஏற்றுக்கொள்வது தான் இந்த மிக முக்கியமான ஒன்று. இன்னும் அதை விட ஒருபடி மேலே சொன்னோன்னு சொன்னால், அந்த சூஃபியாக்கள் சொல்ல காலையில் கூட அவங்க சொன்னாங்க, பல செய்திகள் சொன்னாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஆரம்பத்தில் பார்த்தா அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது மாதிரி தெரியும், ஆனால் அதனுடைய அர்த்தம் பின்னாடி தான் புரியும். சொன்னாங்களா இல்லைங்களா? அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிடுவதை போன்ற ஒரு, ஆனால் அதனுடைய தோற்றம் அதனுடைய காட்சியை வைத்து நம்ம இடப்படுவோம், ஆனால் அதனுடைய அந்தரங்கம் யாருக்கு புரியாது, பின்னாடி தான் புரியும். இதுதான் சூஃபியா. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் கூட பின்னாடி தான் புரியும். பாருங்கள், முல்லா நஸ்ருத்தீன் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் இது வரைக்கும் நம்முடைய அதாவது எழுத்தாளர்கள் எல்லாம் நம்முடைய மனசில் பதிவு வச்சிருக்கிறது, முல்லா நஸ்ருத்தீன் யார் அப்படின்னா ஒரு கோமாளி பதிவு வச்சுருக்காங்க. கோமாளி பதிவு, ஆனால் அவர் உண்மையில் கோமாளி இல்லை, அவர் ஒரு ஞானி, அவர் உண்மையிலே ஒரு இறைநேசர்.
அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் இந்த சம்பவத்தை படிச்சிருப்பீங்க. ஒரு தடவை வீட்டிலேருந்து வெளியே வந்து தொலைஞ்சு போன சாவியை தேடிட்டு இருந்தார். படிச்சிருக்கீங்களா இல்லையா? பார்த்து கேள்விப்படுறீங்களா இல்லையா? வீட்டில இருந்து வெளியே வந்து தொலைஞ்சு போன ஒரு சாவியை தேடிட்டு இருக்கார். அவருடைய நண்பர் அந்த வழியா வந்தார். அவர் கேட்டார், என்ன முல்லா தேடிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். இப்போ அவர் சொன்னார், தொலைஞ்சு போன சாவியை நான் தேடிட்டு இருக்கிறேன். அப்போ அடுத்து அவர் கேட்டார், சாவி எங்கே தொலைஞ்சிச்சு? சாவி வீட்டில் தொலைஞ்சு போச்சு. சாவி. இப்போ அவர் கேட்டார், எங்கே தொலைஞ்சிச்சோ அங்கே தானே தேடணும், நீ என்ன ரோட்டில் வந்து தேடிட்டு இருக்கிற? தொலைஞ்சது எங்கே தொலைஞ்சிச்சோ அங்கே தானே தேடணும், நீ என்ன ரோட்டில் வந்து தேடிட்டு இருக்கிற? இப்போ அவர் முல்லா நஸ்ருதீன் சொன்னார், வீட்டில் லைட் இல்லை, வீதியில் தான் லைட் இருக்காங்க, நான் இங்கே வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்தா கோமாளி தான் நினைக்காதவங்கன்னு நினைப்பான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது, ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அந்த முல்லா அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் வந்து தொலைச்சது வீட்டில், ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடத்த நான் இங்கே தேடிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி தான் அல்லாவை போய் எங்கெங்கேயோ இல்லாத இடத்த தேடிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற இடத்த விட்டுறாங்கன்னு சொன்னார். அல்லாவை தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே அல்லாஹ் இருக்கிறானோ அந்த இடத்துல, யார் இடத்துல போனால் அல்லாவை தெரிந்து கொள்ள முடியுமோ அங்கே போகாமல், எங்கே போனால் அல்லாஹ் கிடைக்க மாட்டானோ அங்கே போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த தத்துவத்தை முல்லா நஸ்ருதீன் சொன்னார். இது எல்லாமே மறைச்சிட்டாங்க எழுத்தாளர்கள் எல்லாமே. இதுதான் ஆன்மீகவாதிகளுடைய வார்த்தைகளுடைய ரகசியம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய பெரியார்கள் சகோதரர்களே, இந்த முக்கியமான அந்த ஆன்மீகவாதிகளுடைய உயர்ந்த குணம் என்ன என்று சொன்னால், யாருடைய தவறுகளையும் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களை மட்டும்தான் பார்ப்பான். நான் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடியது, பெரியார்கள் சொல்லித்தரக்கூடிய, நம்முடைய ஷேக்மார்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த திக்ருகளை கடைபிடிக்கிறத விட இந்த குணத்தை எடுத்துட்டோம்னா உண்மையான ஆன்மீகவாதியை நம்ம மாறிடும். யாரை பார்த்தாலும் பிறரை பார்த்தா தவறான எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் ஓடும். இதை முதல்ல ஆற்றணும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை என்று சொன்னால் அது என்ன? அடுத்தவர்களை பற்றி பார்க்கும் பொழுதே அவர்களை பற்றி இந்த ஆளா இப்படிப்பட்டவர், இந்த ஆளா அப்படிப்பட்டவர் என்ன ஒரு தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை எடுத்துட்டா உங்களுடைய உள்ளம் சுத்தமாகிவிட்டது, நீங்கள் உண்மையான ஆன்மீகவாதிகளாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கு. ஆனால் பெரியார்கள், இந்த ஆன்மீகவாதிகள், அவங்களோட நல்லா பாருங்க, யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, அந்த மனிதன் பக்கத்தில் வந்தால் ரொம்ப மொஹப்பத்தாக பேசுவான். பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், விரட்ட மாட்டான். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. தங்க கூட சாப்பாடு நேரமான தங்க கூட உட்கார வச்சு சாப்பாடும் கொடுப்பாங்க. நான் இங்கே தங்கிக்கிறேன், நான் தங்கிக்கிங்க. மற்றவர்கள் எல்லாம் அவரை தவறானவராகவும் ஒரு பெரிய பாவியாகவும் குற்றவாளியாகவும் கருதுவாங்க. அந்த ஆன்மீகவாதிகள் சேஷ்டிகள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட யார் இருந்தாலும் சரி, தொழுக மாட்டார், தாடி எடுத்திருப்பார், ஆனாலும் கூட தான் பக்கத்திலே தங்க வைப்பாங்க. இன்னும் நான் சில நேரங்களில் பார்த்துருக்கேன், பெரியார்களை பார்த்துருக்கேன். அல்லாவுடைய பாவா அவங்களுக்கு தெரியும், தேவபந்து பெரியார்கள் அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து மாதக்கணக்கில் 40 நாளும் தங்கியிருப்பாங்க. 3 நேரம் சாப்பாடு கூட தன்னுடைய வீட்டு விருந்தாளி மாதிரி தங்க வச்சுட்டே இருப்பாங்க. வீட்டு விருந்தாளி மாதிரி 40 நாளும். ஒரு நேரம் கூட ஏப்பா வெட்டி சோறு தின்னுக்கிட்டே இருக்கிறியே, ஏன் இங்கே வந்து சாப்பிட்ருக்க, போதும் முடிஞ்சது சாப்பிட்டு போதும்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் தான் இந்த ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள். அன்புக்குரிய பெரியார்கள் சகோதரிகளே, இதுதான் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இன்னைக்கு நிறைய பேர் எங்கேயோ உட்காந்து திக்ர் செய்கிறாங்க, பள்ளிவாசலில் ஒன்று கூடுறாங்க, என்னமோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு இதனுடைய பையத்தினுடைய உண்மையான அந்த அசலுடைய விஷயங்களை புரியறதில்லை. அவங்களுக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, இது ஒரு சம்பிரதாயமான ஒன்று அல்ல, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சிகள் நடைபெறக்கூடிய இடமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல பையத்தை எப்போ வாங்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர் இருப்பாங்க. நம்ம இடத்துல இந்த தப்பு இருக்குது, இந்த குறை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம பையத்தை வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இது தவறான கண்ணோட்டம், மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் முதல்ல பையத் வாங்கிங்க, உங்களுடைய குறைகள் உங்களுடைய தவறுகள் தானாக வெளியே போயிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆயத்தில் வந்திருக்கு, ஒரு குரிஸ்ம ரப்பி ஒத்தபத்தல் இலைஹி தப்தீலா. நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் அழுக்குகள் எல்லாம் நீங்கி அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தஃப்சீரில் சொல்கிறாங்க. தஃப்சீர் இப்னு கஸீரில் வருது, யாரெல்லாம் தாங்கள் வந்து சுத்தமாயிட்டு நம்முடைய குறைகள், நம்முடைய அழுக்குகள், நம்முடைய தவறுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறம் நம்ம பையத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது, ஒரு கோலும் நடக்காது.
அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு குருஸ்ம ரப்பி, நீங்க திக்ர ஆரம்பிங்க, பையத்தை ஆரம்பிங்க, பெரியாருடைய கைகளை பிடிங்க, ஒத்தபத்தல் இலையை தகுதியிலா, நீங்க முழுமையா அல்லாஹ்வுடன் போய் சேர்ந்துருவீங்க, எல்லா விதமான குறைகளை விட்டு நீங்க விலகிடுவீங்க. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொன்னான். ஒரு மனிதர் ஆற்றுல குளிக்கிறக்காக வந்தார். ஒரு மனிதர் ஆற்றுல குளிக்கிறக்காக வந்தார். குளிப்பு கடமையான மனிதர். அவர் ஆற்றுல குளிக்கிறக்காக தன்னுடைய ஆடைகள்லாம் கட்டிக்கிட்டு உள்ள குளிக்கலாம் நிற்கிறாரு. நின்றுட்டே இருக்கிறார். அவருக்கு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கு மனசு வரல. எப்படா இறங்குறது? குளிப்பு கடமையான அசுத்தமான நிலையில் இருக்கார். சில பேர் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறான். 1 மணி நேரம் ஆச்சு, நீண்ட நேரமாக நின்றுட்டே இருக்கிறாரு. ஆனால் குளிச்ச பாடுகான். அந்த ஆறு கேட்டுச்சு. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறான், அந்த ஆறு கேட்டுச்சு, ஏப்பா குளிக்காமல் நின்றுட்டே இருக்கிறியே? இப்போ அந்த மனிதர் சொன்னார், எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் அசுத்தமாக இருக்கிறேன். நீ சுத்தமான தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது உன்னிடத்துல சில மனிதர்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. உன்னையும் அசுத்தப்படுத்தி இங்கே குளிக்கக்கூடியவர்களே நான் அசுத்தப்படுத்தி விடுவானோ என்று நான் தயங்கி நான் வெக்கப்பட்டு நின்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார். பாரு சொல்லிச்சு, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் சுத்தமாகிட்டு போயிட்டு இருக்கிறான். உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வர்றாங்க, சுத்தமாகிட்டு போயிட்டே இருக்கிறான். எதுவரை நீ குளிக்காமல் நின்று கொண்டே இருப்பாயோ அதுவரை அசுத்தமாகவே தான் நின்று கொண்டு இருப்பாய். எப்போ உள்ள முங்கிட்டையோ நீ சுத்தமாக என்று இந்த ஆயத்திற்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி விளக்க சொல்றான். அதனால பையத் என்பது இருக்கிறதே வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. எப்போ நம்ம உள்ள பையத் வாங்கி பெரியாருடைய தொடர்பு இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முஆமலாத்துகள், அந்த வசீஃபாக்கள், அவைகளை சரிவர செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், அழுக்குகள் எல்லாம் சுத்தமாகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் அதாவது இங்கே பயான் செய்வதனுடைய நோக்கமும் அதுதான். நம்முடைய குணங்களை, நம்முடைய அழுக்குகளை நீக்குவதற்கு என்ன வழி? அதுக்குன்னு சொன்னால் பயானை விட பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 3 நாள் பாவா கொடுப்பீங்க, இதுதான் பெரிய விஷயம். பயான் சும்மா ஏதாவது 2 விஷயம் கேட்டு போனோம் அப்படிங்கிறக்காக செய்யப்பட்டதை தவிர, உங்களுக்கு உண்மையான பயிற்சி, அவருடைய நெருக்கம், அவர்களுடைய சொஹபத், அவர்களுடன் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது, இதுதான் உண்மையான ஒரு பெரிய இது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பெரியார்களோடு நல்லவர்களோடு இருங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உண்மையான இறையச்சமுடையவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னான். ஆன்மீகவாதிகளுடைய உண்மையான உயிர் நாடு என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை அடையிறது. ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கும் ஆன்மீகவாதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுங்களா? சாதாரணமான ஒரு மனிதர் தொழுது அழுது அல்லா இடத்துல கேட்கிறார். அவருக்கும் பக்கத்தில் இன்னொரு ஆன்மீகவாதி தொழுது அல்லா இடத்துல துவாசை, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வார்த்தையில் சொல்றாருந்தா அவர் என்ன கேட்பாருன்னா சொர்க்கத்தை கேட்பார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பார். யாருங்க? ஒரு பாமர மனிதர், பையத்து வாங்காதவர், பெரியார்களை பற்றி, அந்த சூஃபிசத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி விளங்காதவர் என்ன கேட்பாருன்னா, யாரெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்தை விட்டு காப்பாற்று. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி என்ன கேட்பாரு? சொர்க்கத்தையும் கேட்க மாட்டாரு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்க என்ன கேட்பாரு? யாரெல்லாம் நீ எனக்கு வேணும், உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு வேணும், இதைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன், சொர்க்கம் நீ பார்த்து விரும்பி கொடுத்தா ரைட் அல்லது. இதுதான் இங்கே உள்ள வித்தியாசம். ஆன்மீகவாதிகளுடைய உயிர் நாடு என்னவென்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவர்களுடைய அனைத்து சிந்தனைகளும் மறைந்திருப்பது என்னவென்றால் அல்லாஹ் 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 அடைவது எப்படி? இதற்கு நாவல சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்னால் இது தானா உள்ளத்தில் பதிய ஆரம்பித்து விடுது என்பதுதான் இதற்கான பயிற்சியாக இருக்கிறது. அதனால நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து நாம் பெற்று செல்ல வேண்டிய அந்த உண்மையான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை அடைவதற்கான வழி என்ன? இதற்கு ஆன்மீகம் ஒன்றே வழி என்பதை தெரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அந்த அர்ஷை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதற்கு இந்த சபையும் இந்த மஜ்லிஸும் காரணமாக இருக்கட்டும். இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மஹல்லாவாசிகள் மற்றும் யாரெல்லாம் உறுதுணையாக இருப்பார்களோ அவர்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவனாக அல்லாஹ் ஆக்கி தேர்ந்தெடுத்துக் கொள்வானா என்று உங்களுடைய நல்ல துஆவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டவனாக நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம். பள்ளப்பட்டி இஸ்திமா பயான்